தொடர்ந்து திரு பிரியன், பாஜகவை வைத்து ஓபிஎஸ் இங்க ஒரு ராஜதந்திர நகர்வை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு திரு தனியரசு சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க? அதிமுகவோட அந்த ரெண்டு பிளவுகள் யாருமே பாஜகவை விட்டு வெளியில வர முடியாது, அவங்களுடைய அந்த நிழலை விட்டு வெளியில வர முடியாது. அந்த மாதிரி அவங்க கட்டுண்டு இருக்கிறார்கள். கடந்த 4 வருஷமாக அவங்க ஆட்சி நடந்ததுக்கு காரணம் பாஜகவுடைய இதுதான், பின்புலம் தான் அதுக்கு காரணம். ஆனா இப்போ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை இபிஎஸ் கொடுக்க பார்க்குறார். ஏதோ பாஜக எங்களுக்கு பாஜகவோட தயவில் நாங்கள் இல்லை, அவங்க எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்களோட டைரக்ஷன் படி நாங்கள் இயங்கலை, நாங்களே இயங்குவோம், நாங்களே சுதந்திரமான தேர்தலில் நிற்போம், ரெட்டையிலே கொடுத்தாலும் கொடுங்க, சுயேட்சை சின்னத்தில் நிற்போம் போன்ற விஷயங்கள் பல சொல்கிறார். பட் அவர் என்னதான் முயற்சி பண்ணாலுமே மக்களோட பார்வையில் அவர் பாஜக அவர் சார்ந்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் எடப்பாடியை பொறுத்தவரை. அதிமுக தனித்தே களம் காண்கிறது, எப்படி ஒரு களம் கேட்டு அந்த சீட்டை வாங்கிட்டாரு. தினமும் ஆலோசனை கூட்டம் நடக்குது, தமாகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவங்க கலந்துக்கிறாங்க, பாஜக இருந்து யாரும் கலந்துக்கிறது. பாஜகவை இன்னைக்கு எதிர்க்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தரலாம் சார். அவரு நாளைக்கு ஒரு சமாதானம் சொல்லுவாங்க, இது சட்டமன்ற இடைத்தேர்தல், இதுல அந்தந்த மாநில கட்சிகள் தனியா போட்டி போடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும், நாங்க மோடி தலைமையை ஆதரிக்கிறோம், 2024 மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அந்த எங்களுடைய கொள்கைகள் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால இது இடைத்தேர்தலுக்கு ஒரு விஷயமா வச்சுட்டு அவங்க பாஜக விட்டு வெளில வருவாங்கன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஆக்சுவலா அவங்க டெஃபினட்டா தொடர்ந்து அவங்க பாஜகவோட தயவுல அவங்க ஆதரிச்சு தான் அவங்க இருப்பாங்க. அந்த நிலைமையை அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்கிறது. ஓபிஎஸ்க்கும் அதே நிலைமை தான். இதுல ராஜதந்திரம் எதுவுமே கிடையாது. அவர் என்ன நினைக்கிறார், இபிஎஸ் பாஜகவோட ஆதரவு இல்லாம பாஜக தனியா நின்னாலும் பரவாயில்ல, நான் தனியா நிற்பேன் அப்படின்ற ஒரு நிலைமையை எடுத்தால் ஒருவேளை சிறுபான்மையோர் ஓட்டெல்லாம் நமக்கு மீண்டும் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. பட் நிச்சயமாக ஆன்டி பிஜேபி அல்லது ஆன்டி மோடி அல்லது சிறுபான்மையோர் ஓட்டு எதுவுமே அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவர் மோடி சார்ந்துதான் நிற்பார் என்பது வாக்காளருடைய செங்கோட்டையன் பேசும்போது சொல்லி இருக்கிறாரு. செல்வி ஜெயலலிதா, அமரர் எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் நிறைய ஹஜ் பயணத்துக்கான நிதி, ரம்ஜான் நோம்புக்கான அந்த அரிசிக்கான பல உதவிகள்லாம் பண்ணியிருக்கோம், அதனால சிறுபான்மையின மக்கள் எங்களை நிச்சயம் நம்புவாங்க, எங்கள் பக்கம் இருப்பாங்கன்னு இன்னைக்கு பேசியிருக்கிறார் திரு செங்கோட்டையன். கரெக்ட் சார். இதெல்லாம் 2017 சொல்லி இருக்கிற விஷயம் தானே. 2019 தோத்தாங்க, 21 தோத்தாங்க, ஊரகத்துல தோத்தாங்க, நகர்ப்புறத்துல தோத்தாங்க, ஏன் வெற்றி பெறல? அப்ப கூட்டணியில இருந்தாங்கல்ல பிஜேபி கூட. நீங்க சொல்ற அவங்க கூட்டணியை விட்டு இல்ல பாஜகவை விட்டு நாங்க தூரம் வந்துட்டோம், விலகி வந்துட்டோம் சொல்ற தைரியம் எடப்பாடிக்கு இருக்கா இல்லையா? முதல்ல டெஃபினட்டா இருக்காது. பாஜகவுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, 2024 நாங்கள் இதே நிலைமையை தொடருவோம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறுன்றது வேற விஷயம். சரி, பாஜக விட்டு வந்தா ஓட்டு அதிகம் கிடைக்கும் அவருக்கு தெரியும் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி. பாஜக சொல்லலன்னா அதுக்கு ஒரு வியூகம் வச்சிருப்பார்ல அவரு. பாஜக விட்டு வந்தாலும் ஓட்டு விழாது சார் அவருக்கு. அவர் எதிர்பார்க்கிற அந்த ஓட்டுகள் அவருக்கு விழாது. அதுதான் அடிப்படையான விஷயம். அவர் நினைக்கிறாரு பாஜக விட்டு வந்தா விழுன்னு நினைக்கிறார், அவருக்கு அந்த ஓட்டு விழாது. ஏன்னா அவரை ஏற்கனவே பாஜகவோட ஐடென்டிஃபை பண்ணி தான் வாக்காளர்கள் நினைக்கிறான், மக்கள் நினைக்கிறாங்க. ஏபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ அவர்கள் பாஜகவோடு ஐடென்டிஃபை ஆயிருக்காங்க, அவங்க தனியா பிரிக்க முடியாது. அதான் அடிப்படையான விஷயம். அதனால நீங்க இதுல ஓபிஎஸ் என்ன பண்றாரு, அவர் தான் ஒரு ராஜதந்திரம் பண்ணிருக்காரு. அவர் பாஜக தேரை தெருவில் இழுத்து விட்ட மாதிரி பாஜக இழுத்து விட்டுருக்காரு. அவங்க உள்ள ஏதாவது ஆட்டத்தை கலைப்பாங்கன்னு பாக்குறாரு. அவங்க உள்ள ஆட்டத்தை கலைச்சு அவருக்கு என்னன்னா இபிஎஸ் அதிகமான ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஈரோட்ல. அதனால இவர் பின்னாடி ரொம்ப குறைவான ஓட்டுகள் வாங்கினா அவர் மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் செல்வாக்கு என் பக்கம் தான் இருக்குன்னு இபிஎஸ் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவருக்கான வாய்ஸ் குறைஞ்சு போயிடும் ஓபிஎஸ்க்கு. சோ பாஜக விழித்து களத்துல விட்டா அவங்க வந்துட்டாருன்னா ஒருவேளை இபிஎஸ் ரீகன்சிடர் பண்ணுவாரு, பாஜக ஆதரிக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக அந்த ஓபிஎஸ் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார். ஆனா அதையும் தாண்டி நான் நிப்பேன் அப்படின்ற ஒரு நிலையில எனக்கு ஒன்ன நீக்க குறைவான ஓட்டு நீங்க வாங்குவீங்க, அதை காமிக்கிறதுக்காக தான் நான் நிக்கிறேன்னு இபிஎஸ் களத்தில் நிக்கிறார். சோ அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி காரணமாக அது நடக்கிற ஒரு விஷயமா பாக்குறோம். அவங்க திமுக எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, அந்த ரெண்டு பேருக்குள்ள யாரு அதிமுக அப்படின்ற ஒரு பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு விஷயமா ஈரோட்டு கிழக்கு அவர் கையில் எடுத்திருக்கார். அதிர்ஷ்டவசமா அந்த தொகுதி கொங்குநாடு பகுதியில் அமைஞ்சதுனால அவருக்கு வசதியா போயிடுச்சு. அதுதான் ஓபிஎஸ் நினைக்கிறாரு, சரி பாஜக விழித்து விட்டா ஒரு விட இபிஎஸ் தன்னோட ஸ்டாண்டை மாத்திப்பான்னு பார்த்தாரு. இபிஎஸ் அப்போ விடாப்படியா நான் நிற்பேன், அது ரெட்டையில கிடைக்குதோ இல்லையோ, நாங்கள் தனியா நிற்போம், நீ கூட்டணி இருக்கோ இல்லையோ தனியா நிற்போம்னா அதுவும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, நாடாளுமன்றத்தில் மோடி தான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று எடப்பாடி குரல் மறுபடியும் ஒலிக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த வாக்காளர்கள் இவர் விலகி நிற்கிறதுனாலேயே இவருக்கு சிறுபான்மையோர்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறது ஒரு கற்பனையான விஷயம். சரி, திரு தமிழ்மணி, சட்ட ரீதியா ஒரு மூத்த வழக்கறிஞர் இபிஎஸ் இடையீட்டு மனு, ஓபிஎஸ் கேவியட் மனுக்கான அந்த நகர்வை மேற்கொண்டு எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு கிடையாது சார். இல்ல அவர் ஆல்ரெடி பார்ட்டி அந்த கேஸ்ல எந்த கேஸ்ல பிரச்சனை போட்டிருக்காங்க. சரி, சாரி பிரதர், நான் திருப்பி சொல்றேன்,
அது கூட தெரியல, வருத்தப்படுறேன் அவருக்காக. நான் அந்த கேஸ்ல அவரும் வைரமுத்து ரெஸ்பாண்டன்ஸ் அப்பலன்ஸ், அந்த கேஸ்ல தான் இடையூட்டு மணி சார் சொல்றது ரொம்ப காமன் சென்ஸ் சார். இது இந்த நகர்வுகளால என்ன ஓபிஎஸ்க்கு லாபம், இபிஎஸ்க்கு என்ன லாபம்? எதுல இந்த நகர்வால இடையீட்டு மனு, இந்த கேவியட் என்ன லாபம்? ஹையஸ்ட் ஹை கிளாஸ் டிப்ளமசி ஜட்ஜு கிட்ட சொல்றாரு, பார் நீ தூங்கிட்டு இருக்க வச்சுக்கிட்டு எங்க அப்பீல ஆர்டர் போடாம, அதனால தான் இந்த பெட்டிஷன் போடுறேன். இந்த பெட்டிஷன்ல அவங்க எடுத்து ஆர்டர் போட்டாங்கன்னா ஜுடிஷியலுடைய மரியாதை போயிடும். ஏன்னா அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது. அதனால தான் அந்த ஆர்டரை வெளியே கொண்டு அவங்க சொல்லிட்டாங்க, ஜட்ஜு புரிஞ்சுக்கிட்டாங்க. நேற்று அதான் சொல்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். கரெக்ட் அப்ரோச் அதுதான். அதனால் அவங்க சார் நீதிபதிகள்ங்கிறது கடவுளெல்லாம் யாரும் கிடையாது சார். உங்களை மாதிரி என்ன மாதிரி மனிதர்கள் தான் சார். இது மாதிரி தான் பண்ணாங்க. ஜெயலலிதா சாவுற வரைக்கும் அந்த அம்மா விட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம. எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க? இனிமேலாவது எந்த சுப்ரீம் கோர்ட் ஐநா சபை எவனா வேணா இருக்கட்டும் சார், 10 நாள்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, 15 நாள் கொடுங்க. எத்தனை நாள் இழுத்தடிச்சு இந்த கேஸ் நீங்க வாய்தா? இபிஎஸ் என்ன, ஓபிஎஸ் என்ன, இது என்ன, அதையும் கேட்டு இதெல்லாம் ஓட்டி வச்சு காலத்தை ஓட்டின பிறகு எழுத்துல கொடுத்து 16 நாள் ஆகிடுச்சு. ரைட்டிங்கில் வாங்கி இவன் 40 பக்கம் அவன் 30 பக்கம் கொடுத்துருக்கான். அப்பா எடுத்து வை, இதில் 10 பாரா இல்லை 10 பாரா முடிஞ்சு போச்சு சார். எதையாவது தீர்ப்பு சார் ஜுடிஷியரி எதையாவதுன்னா எப்படி சார் சரியா தானே கொடுக்கணும்? எதையாவதுன்னு சொல்றீங்க, எதையாவதுன்னா அவங்க மனசுக்கு எது நியாயமா போடுது அவ்வளவுதான். அதுதான் சார். நான் இது கூட அது கூடன்னு சொல்லல சார். அதுல அதை நீங்க நீதித்துறை யாராக இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வர்றது தான் அவர் பண்றாரு. இன்னொன்று சொல்றேன் சார், அவரு எனக்கு தெரிஞ்சு கடந்த 50 காலத்துல கலைஞருக்கு பிறகு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் எடப்பாடி தான் சார். பிரமாதமா பண்றாரு. 3 மாசத்துக்கு முந்தைய சொல்லிட்டாரு அவரு, எங்களுக்கு பிஜேபி சம்பந்தம் கிடையாது, நாங்க தனி கட்சி உண்டா இல்லையா, அவங்க தனி கட்சி, நான் எதுக்கு போய் அமித்ஷாவை பாக்குறேன், தேர்தல் வந்தா கூட்டு. இதை விட என்ன சொல்லணும்? 3 மாசத்துக்கு முந்தி தேர்தல் வந்தா ஏன் தலைமையில இந்த தேர்தல் என்ன என்னன்னே தெரியலையே சார். அவர் எப்ப சார் போய் நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கேட்டகரிக்கலா பாஜகவுடன் கூட்டணி இல்லன்னு ஏன் சொல்ல முடியலன்னு ஓபிஎஸ் கேக்குறாங்க. எதுக்கு நான் ஏன் கலட்டி விடணும்? நீங்க தானே சார் சொன்னீங்க. இல்ல தன்னுடைய தனித்தன்மை விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. கூட்டணியில எல்லா பையில கை கத்தி எடுத்து வெட்டிட்டு வரட்டுமானா எல்லாம் சேர்த்து நாம நோ. நீங்க முந்தி கேட்டீங்கல்ல, ஏன் சின்ன சின்ன ஜனநாயகத்தில் ஒரு ஓட்டு இருந்தா வீட்டு வாசலுக்கு சார் போய் நிக்கிறீங்க? யாரா எந்த தலைவனையாவது சொல்லுங்க, அந்த வீட்டுல 10 ஓட்டு இருந்தா நான் போவேன், ஒரு ஓட்டு இருந்தா போ, எவனையாவது சொல்லுங்க. இல்ல செல்வி ஜெயலலிதாவோட ஒப்பிட்டுக்கிறாங்களே, அதுக்காக நான் ஒப்பில்ல. நீங்க அவங்க பதில் சொல்றா சொல்லிட்டு போட்டோம். ஜனநாயகம் என்பது ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு இருந்தாலும், அது 1 கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்தாலும் அவன் போய் கேட்கிறவன் தான் கேட்பாளர். அது என்ன தப்புதுல? அத மாதிரி கேட்டுட்ட போய் உங்க கட்சி எங்க கட்சி ஆதரவு கொடுக்கப்பா. எந்த காலத்தையும் ஜனநாயகத்துல அதெல்லாம் நீங்க பார்த்தா அழிபட்டு போடுவீங்க. அத அழகா செய்யறார். இல்ல அது சரி தவறுன்னு இல்ல, வளரும் கட்சிகள்கிட்ட நான் அவர்கிட்ட வேற விதத்துல கேட்டேன். வளரும் கட்சின்னு தான் சொன்னேன், சின்ன சின்ன கட்சின்னு சொல்லல. இல்ல அது வந்து சரிதான். அந்த எடப்பாடி ராஜதந்திரின்னு சொல்றீங்கல்ல, சரி 100%. ஏன் இது வரைக்கும் அவரால் ஒரு வேட்பாளர் அறிவிக்க முடியும்? எதுக்கு சார் அறிவிக்கணும்னா நீங்க ராஜதந்திரினா அறிவிக்க வேண்டியதானே? உங்களுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லா காலங்கள்லயும் ஆளுங்கட்சி தான் முதல்ல அறிவிக்க முடியும். இன்னைக்கு நேற்று இல்ல பொறுத்த ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஆளுங்கட்சியா இருந்தப்ப அவங்களும் ஜெயலலிதாவும் முதல்ல அறிவிச்சிருக்காங்க. என்ன காரணம்? நீங்க எந்த ஜாதி பச்சையா பேசுறாங்க, எந்த ஜாதி கேண்டிடேட் நீங்க போடுறீங்க, அவருக்கு என்ன செல்வாக்கு நான் ஸ்டடி பண்ணுவாங்க. அதுதாங்க அரசியல். முதல்ல ஒண்ணு அவனுக்கு கப்ப தூக்கி கொடுத்துருவாங்களா? ஏய் இவர்தான்ப்பா சீனியர் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வேட்பாளர். என்ன சார்? சரி நான் கேக்குறேன், நீங்க சொல்ற வகையிலே கேக்குறேன். ஈரோடு கிழக்குல கள நிலவரம் என்னன்னு இதுவரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிபடலையா? 8 மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்கிறார், கேட்கிறார். சார் தனியா சொல்றது 20ஆம் தேதியில இருந்து கேக்குறேன். ஒரு தவறும் இல்ல சார், ஒரு தவறு. நான் தவறுன்னு சொல்லல, நீங்க சொல்லக்கூடிய ராஜதந்திரின்னு சொல்றீங்கல்ல, ராஜதந்திரமா இது இருக்குதா அப்படின்னு நான் கேக்குறேன். அவ்வளவுதான், தவறு இல்லன்னு சொல்லல. அங்க இருக்கிற கடைசி தொண்டனை வரைக்கும் கேட்டு முடிவு பண்ணணும். யார வேணா கேண்டிடேட்டா போடலாம்.